நீரிழிவு. எல்லாரும் இதை மற்ற நோய்கள் மாதிரி ஒரு சாதாரண நோயாக தான் பார்க்குறாங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியாது, இது ஒரு நோய்ங்கிறதையும் தாண்டி அவங்களோட வாழ்க்கையை மாற்றி போடக்கூடிய ஒரு கொடிய விஷயம் உண்டு. நம்மள நிறைய பேர் இந்த டயபெட்டிஸ் நமக்கு பிரச்சனை ஏற்படுத்துகிற வரைக்கும் அது நமக்கு இருக்குன்றே தெரியாமல் வாழ்ந்துட்டுருக்கோம். இப்போல்லாம் சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த டயபெட்டிஸ் பாரபட்சம் இல்லாமல் எல்லாருலேயும் காணப்படுது. சைலண்டாக இருந்து நம்மள பல பேரை மெதுவாக கொண்டுட்டும் இருக்குது. அளவுக்கு இந்த டயபெட்டிஸ் பரவலாக இருந்தும் கூட இதில் பாரதூரத்தை மக்கள் விளங்கி கொள்ளாமல் இருக்காங்க. இதை பற்றி தெரிஞ்சிக்கணும்னு கூட முயற்சி எடுக்காமல் இருக்காங்க. பாரதூரமான விளைவுகளை கொண்ட இந்த நோயை பற்றி எப்போ சிந்திக்க போகிறோம், எப்போ செயல்பட போகிறோம்? இது அதுக்கான நேரம். சிறிய ஒரு விழிப்புணர்வு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். அதனால் வாங்க நீரிழிவு நோயை பற்றி பார்க்கலாம். நீரிழிவு நோய் என்றால் என்ன? அதை பற்றி தெரிந்து கொள்வதன் அவசியம் என்ன? டயபெட்டிஸ் மெலைட்டஸ் இது நீரிழிவு, சர்க்கரை வியாதி, சீனி வருத்தம் என பல பேர்ல அறியப்படுது. இது மனித உடல்ல குருதியில் இருக்கிற குளுக்கோஸ் மட்டத்தை ஒரு சாதாரண வீச்சுக்குள்ள பேண முடியாத அளவார ஒரு நீண்ட கால நோய். இது பிரதானமாக குளுக்கோஸ் ஆனது ஒரு உடல்ல பிரதான சக்தி மூலம். இது உணவு மூலமாகத்தான் உடலுக்குள்ள எடுத்துக்கொள்ளப்படும். உடலுக்குள்ள எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த குளுக்கோஸ் ஆனது கலங்களுக்குள்ள போறத சீராக்குற ஹோமோன்ற பெயர் இன்சுலின். இது உடல்ல சதையால சுரக்கப்படுற ஒரு ஹோமோன். இந்த ஹோமோன் சுரத்தல் ஏற்படுற குறைபாடு அல்லது சுரக்கப்படுற இந்த ஹோமோன் ஆனது கலங்களுக்குள்ள குளுக்கோஸை அனுமதிக்கத்தில் ஏற்படுற பிரச்சனைகளால நீரிழிவு நோய் உருவாகும். இன்சுலின் ஏற்படுற இந்த குறைபாடுகள் குருதியில குளுக்கோஸ் நீண்ட காலத்துக்கு அல்லது நீண்ட நேரத்துக்கு உயர்ந்த அளவுல தங்கியிருக்கிறதுக்கு காரணமா. இப்படி குளுக்கோஸ் ஆனது நீண்ட நேரத்துக்கு குருதியில தங்கியிருக்கும் போது உடல் அங்கங்களுக்கு அது பாதிப்பு ஏற்படுத்த போகுது. குருதி கலன்கள், நரம்புகள், சிறுநீரகம், கண், இருதயம் போன்ற பல்வேறு அங்கங்களை நீண்ட கால போக்குல இந்நோய் பாதிக்கும். இதனால சர்க்கரை வியாதி, டயபெட்டிஸ் ஒரு முக்கியமான நோயா. நீரிழிவு நோயின் பிரதான வகைகள் என்ன? பல வகையான நீரிழிவு நோய்கள் இருக்கிறது. இருந்தாலும் அதில் பொதுவான 2 வகைகளா வகை 1 நீரிழிவையும் வகை 2 நீரிழிவையும் கருதுகிறோம். இந்த வகை 1 நீரிழிவு வந்துட்டு நம்மளோட உடல்ல இருக்கிற சதைங்கிற அங்கத்தில் உள்ள பீட்டா கலங்கள் தான் வந்துட்டு இன்சுலின் உற்பத்தி செய்ய போகுது. இந்த இன்சுலின் உற்பத்தி செய்கிற பீட்டா கலங்களை நம்மளோட உடல்ற நிற்புழன தொகுதி தாக்கி அழிக்கிறதால நம்மளோட உடல்ல வந்துக்கிட்டு இன்சுலின் உற்பத்தி செய்யப்படாமல் போகலாம், இல்லாட்டி சிறிதளவில் இன்சுலின் உற்பத்தி செய்யப்படலாம். இதால் இந்த பிரச்சனைக்கு உட்பட்டவங்க வந்துட்டு தொடர்ச்சியாக இன்சுலின் இன்ஜெக்ஷன்ஸை உள்ளெடுக்க வேண்டியதாக இருக்குது. இது வந்துட்டு பொதுவாக இளம் வயதினர்கிட்ட இல்லாட்டி சிறு வயதில் உள்ளாக்கள்கிட்டயே அவதானிக்கப்படுது. அதால் இந்த நீரிழிவு நோய் வளர்ந்தவங்கள்ட்ட மட்டும்தான் வரும் அப்படின்னு நீங்கள் கருதுனீங்கன்னு சொன்னால் அது ஒரு தவறான எண்ணம். இந்த டைப் 2 நீரிழிவை பார்த்தீங்கன்னு சொன்னால் அது வந்துட்டு நம்மளோட உடல் வந்துட்டு தொடர்ந்து இன்சுலின் உற்பத்தி செய்து கொண்டு இருக்க போது, ஆனால் அது அந்த இன்சுலின் வந்துட்டு உடலில் ஒழுங்காக தொழிற்படாது. இதால் வந்துட்டு தொடர்ச்சியாக காலம் போக போக உடல்ற பிளட் சுகர் லெவல் வந்துட்டு கூடிக்கிட்டே போகுது. இது வந்துக்கிட்டு ஓவர் வெயிட் ஆகிக்கிறது, அடுத்தது வந்துட்டு உடல்ற செயற்பாடுகள் குறைஞ்சி போகிறது, அடுத்தது சில பரம்பரை காரணிகள், இப்படியான சில காரணிகளோடையும் நெருங்கிய தொடர்பை கொண்டிருக்க போகுது. அதால் இது வந்துட்டு பெரும்பாலும் பொதுவாக அவதானிக்கப்படுற ஒரு நீரிழிவு நோய். இது வந்துட்டு வயதானவர்களில் பொதுவாக அவதானிக்கப்படுது. இப்போ உள்ள காலங்களில் இளம் ஆக்கள்கிட்டையும் இது அதிகரித்து வர்றது அவதானிக்கப்படுது.
நீரிழிவு நோயின் ஆரம்பகட்ட அறிகுறிகள் என்ன? இந்த டயபெட்டிஸ் நோயில ஆரம்பகட்ட அறிகுறிகளான அடிக்கடி யூரின் போகிறது, குறிப்பாக இரவில் அடிக்கடி யூரின் போகிறது மற்றும் தொடர்ச்சியான தாகம் ஏற்படுகிறத வந்துக்கிட்டு நம்ம அனைவரும் வந்துக்கிட்டு இதை கவனிக்க தவறலாம். இந்த அறிகுறிகளுக்கான காரணமாக வந்துக்கிட்டு இந்த டயபெட்டிஸ் நோயால் உடம்பில் குருதியில் உள்ள சீனி அளவு கூடுது. இந்த இரத்தத்தில் உள்ள சீனி வந்துக்கிட்டு நம்மளோட சிறுநீர் மூலம் வெளியாகுது. இந்த சீனி மட்டும் வெளியாகாமல் சீனி வந்துக்கிட்டு கூடவே நம்மளோட உடம்பில் உள்ள தண்ணீரையும் சேர்த்துக்கு வெளியாக்குது. இதனால தான் நம்மளோட உடம்பு வந்துக்கிட்டு அடிக்கடி சோர்வடையுது, தாகம் ஏற்படுது. இந்த நோய் வந்துக்கிட்டு நம்மளோட உடம்பில் உள்ள நோய் எதிர்ப்பு சக்தியை குறைக்குது. அதோட நம்மளோட இரத்த குழாய்களுக்கு சேதம் ஏற்படுது. இதனால் நமக்கு வந்துக்கிட்டு ஈஸியாக அடிக்கடி வந்துக்கிட்டு நோய் தொற்றுக்கள் ஏற்படலாம். அதோட இப்போ நமக்கு வந்துக்கிட்டு காயங்கள் ஏற்படும் போது இந்த காயங்கள் குணமாகறதுக்கான காலங்களும் அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த உடம்பில் உள்ள அந்த சீனி அளவு கூடுதலால் வந்துக்கிட்டு நரம்புகளுக்கும் பாதிப்பு ஏற்படுது. இதனால் கை கால்களில் வந்துக்கிட்டு கூச்சம் ஏற்படலாம். அதோட உணர்ச்சி இல்லாமையும் போகலாம். இந்த டயபெட்டிஸ் நோய் உங்களை முதலாக ஏற்பட போகுதுண்டா உங்களோட கண் பார்வை வந்துக்கிட்டு மங்கலாகும். அதோட கழுத்து அக்குள் பகுதிகளில் வந்துக்கிட்டு தோல் கருமை நிறமாகிறதோட உங்களோட அந்தரங்க பகுதிகளில் அரிப்புகளும் ஏற்படும். நீரிழிவு நோயை ஆரம்பத்திலேயே கண்டறிந்து கொள்வதும் உறுதிப்படுத்திக் கொள்வதும் எவ்வாறு? நீரிழிவு நோயானது ஒரு மெதுவாக ப்ரோக்ரஸ் ஆகிற ஒரு டிசீஸ். ஸோ ஆரம்ப கால பகுதிகளில் நோயை கண்டறியறதுல சிரமங்கள் கூட இருக்கு, அதாவது அறிகுறிகள் குறைவாக இருக்கு. அதனால நோயால் பாதிக்கப்பட்ட நபர்கள் ஆரம்ப பகுதிகளில் நோய் தங்களுக்கு இருக்குங்கிறத உணர்ந்து கொள்வதற்கு டைம் எடுக்கும். ஆரம்பத்தில் நோயில் என்ன நடக்கும்? சாதாரணமாக குருதியில் குளுக்கோஸ் ஆனது 70 தொடக்கம் 100 mg/dL அந்த வீச்சில் இருக்கும். ஆனால் ப்ரீ டயபெட்டிஸ் பீரியட் என்று சொல்லப்படுற நீரிழிவுக்கு சற்று முந்தைய பீரியட் 100 தொடக்கம் 125 mg/dL அந்த வீச்சில் குளுக்கோஸ் இருக்க போகுது. இதால் என்ன பிரச்சனைன்னு கேட்டால், நபர்களுக்கு அறிகுறிகள் காட்டப்படாவிட்டாலும் அந்த நேரத்தில் நீரிழிவை டயக்னோஸ் பண்ண முடியும். அதுக்கு சில டெஸ்ட் இருக்கு, பரிசோதனை. உதாரணமாக ஃபாஸ்டிங் பிளட் சுகர், அதே மாதிரி ரெண்டம் பிளட் சுகர் டெஸ்ட், அதே மாதிரி 2 hour ஓரல் குளுக்கோஸ் டொலரன்ட் டெஸ்ட், OGTT என்ன சொல்கிறாங்க டெஸ்ட் இருக்கு. அதுபோல் HbA1c என்கிற டெஸ்ட்டும் இருக்கு. HbA1c டெஸ்ட் என்னென்றால் கடந்த 3 மாதங்கள் ப்ரீவியஸ் 3 months எவரேஜ் குளுக்கோஸ் லெவலை அந்த டெஸ்ட்டில் நம்ம கண்டுபிடிக்கலாம். இப்படி ப்ரீ டயபெட்டிக்ஸ் பீரியட்ஸில் நோயை கண்டறியத்தில் என்ன பிரதான நன்மைன்னு கேட்டால், லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ், வாழ்க்கை பாங்கில் இருக்கிற மாற்றங்கள் மூலம் டயபெட்டிஸ் ப்ரிவென்ட் பண்ணலாம், தடுக்க முடியும். அதே போல் இந்த நோயை ஏர்லியாக டயக்னைஸ் பண்ணதால பிரதான அங்கங்களான கிட்னி, கண் போன்ற அங்கங்களுக்கு நோயில் ஏற்படுற பாதிப்பையும் குறைத்து கொள்ளக்கூடியதாக இருக்கு. நீரிழிவு நோயை கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்ளவில்லை எனின் அது எவ்வாறான விளைவுகளை ஏற்படுத்தும்? ஹை பிளட் சுகர் வந்துட்டு என்ன செய்ய போகுதுன்னா குருதி கலன்களையும் நரம்புகளையும் பாதிக்க போகுது. குருதி கலன்கள் அடைக்கப்படுறதால வந்துட்டு ஹார்ட் அட்டாக், ஸ்ட்ரோக்ஸ் இப்படியான நிலைமைகள் ஏற்படும். அதே போல கண்கள்ல வந்துட்டு குருதி கலன்கள் அடைக்கப்பட்டா இது நிரந்தரமான பார்வை இழப்புக்கும் கிட்டு செல்லலாம். அதே போல நரம்புகள் பாதிக்கப்படுறதால நம்மளுக்கு கூச்ச உணர்வு, உணர்வற்ற தன்மை, வலி இப்படியான பிரச்சனைகள் ஏற்பட போகுது. அதுலயும் குறிப்பா பாதங்கள்ல இந்த வலி வந்துட்டு இந்த கூச்ச உணர்வு எல்லாம் உணரப்பட போகுது. இந்த உணர்ச்சிகள் வந்துட்டு குறைஞ்சி போற நிலைமையால வந்துட்டு நம்மள அறியாமலே நம்மளோட உடல் அங்கங்கள்ல காயங்கள் ஏற்படலாம். இந்த காயங்கள் ஏற்பட்டு அது வந்துட்டு மிகவும் ஆபத்தான நிலைமை போலாம். ஏன்னா மிக மெதுவான இரத்த ஓட்டம் தான் நிலவ போகுது. இதால இந்த காயங்கள் ஆடுறதுக்கு வந்துட்டு நீண்ட காலம் எடுக்க போகுது. இதால இந்த காயங்கள் சில இன்ஃபெக்ஷன்ஸுக்காகி, அதே போல இந்த சில சந்தர்ப்பங்கள்ல இந்த காயங்கள் வந்துட்டு மிகவும் ஆபத்தான நிலைமை போனா உறுப்புகள் கூட துண்டிக்கப்படுற நிலைமைக்கு இது இட்டு செல்ல போகுது. அதே போல இந்த நீரிழிவு நோயால நம்மளோட சிறுநீரகங்களும் பாதிக்கப்பட போகுது. ஆரம்பத்துல நம்மளோட சிறுநீரோட புரதங்கள் வெளியாக போகுது. அதே போல இது தொடர்ந்து நடந்துச்சுன்னு சொன்னா நம்மளோட பூரணமான சிறுநீரக செயலிழப்புக்கும் இந்த நீரிழிவு நோய் நம்மளை விட்டு செல்ல போகுது. அதால இந்த நீரிழிவு நோய் நம்மளோட ஒவ்வொரு உடல் அங்கத்தையும் மெதுவா பாதிக்க போகுது. நீரிழிவு நோயை எவ்வாறு எமது கட்டுப்பாட்டிற்குள் வைத்துக் கொள்ளலாம்? நீரிழிவு நோயை அன்றாட வாழ்க்கையில எப்படி ஒரு கட்டுப்பாட்டுக்கு ஒரு பாதுகாப்பான வீச்சுக்குள்ள குளுக்கோஸ் லெவலை பண்றாங்க. இதுல ஆக பிரதானமாக அன்றாட வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் நம்ம கடைப்பிடிக்க வேண்டிய பழக்க வழக்கங்கள், லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ். முதலாவது உணவு.
உணவு வந்து எப்போதும் பேலன்ஸ்டான இருக்கும். எந்த ஒரு ஊட்டச்சத்தும் அளவுக்கு பிரதானமாக மாப்பொருள், அதே மாதிரி ஃபேட்டி ஆசிட்ஸ், அதாவது கொழுப்புணவுகள் அதிகமாக எடுக்கிறதும், மாப்பொருள் அதிகம் குருதியில குளுக்கோஸ் லெவல் அதிகரிக்கிறது பிரதான விஷயம். ஆகவே இதுல குறைத்துக் கொள்றது உணவு இருக்கும். அதே மாதிரி ஒரு குருதியில குளுக்கோஸ் சரியான அளவுல போனது மட்டும் இல்லாம ஏனைய ஊட்டச்சத்துக்களும் உணவோடு இருக்கிறது தப்பு. ஆகவே ஒரு பேலன்ஸான ஒரு டயட் இருக்கிறது ஆக முக்கியம். இரண்டாவது உடற்பயிற்சி நாளாந்தம் வாராந்தம் ஒவ்வொரு நாட்களும் தொடர்ச்சியாக செய்யப்படும். உடற்பயிற்சி தொடர்ச்சியாக நடைபெறும் போது குருதியில் இருக்கிற குளுக்கோஸ் உடலை சக்தியை பிறப்பிக்கிறதுக்கு அடிக்கடி பயன்படுத்தப்படும் போதுதான மேலதிகமாக குளுக்கோஸ் சேர்வது குறைக்கிறது. அதுல வாரத்துக்கு இதுக்கு நிரூபிக்கப்பட்ட ரிசர்ச்களின்படி வாரத்துக்கு 2.5 மணித்தியாலம் உடற்பயிற்சி சிறந்தன்னு சொல்லலாம். இந்த 2.5 மணி நேரத்துல ஒரு 30 நிமிடங்கள், அரை மணி நேரம் இன்டென்ஸான எக்ஸசைஸ், அதாவது கடினமான உடற்பயிற்சி சிறப்பு. அதாவது இன்டென்ஸான எக்ஸசைஸ் போறப்படும் கார்டனிங், சைக்கிளிங், பிரிஸ் வாக்கிங், அதாவது வேகமாக நடக்கிறது, அப்படிப்பட்ட அதே மாதிரி வெயிட்ஸ் லிஃப்ட் பண்ணுறது, அப்படிப்பட்ட கடினமான உடற்பயிற்சிகள் செய்வது ஒவ்வொரு வாரத்துக்கும் மிகவும் சிறந்த இருக்கு. மூணாவது மெடிகேஷன்ஸ், அதாவது ட்ரக்ஸ், அதாவது மருந்து பொருட்களை எடுக்க சில டயபெட்டிஸ் நோய்களுக்கு இன்சுலின் பயன்படுத்த இருக்கு. அவைகள் வெளியில இருந்து இன்சுலினை இன்ஜெக்ட் பண்ண வேண்டிய நிலைமை வரும். அதே மாதிரி இன்னும் சிலர் வந்து வேற ட்ரக்ஸை உள்ளெடுக்க போறாங்க. அதுல ஒரு முக்கியமான பார்த்தா மெட்ஃபார்மினை பார்த்து ஒரு மிஸ்கன்செப்ஷன், ஒரு பிழையான கருத்து நிலவுது. என்னன்னா மெட்ஃபார்மின் வந்து கிட்னி ஃபெயிலியர், அதாவது சிறுநீரக செயலுக்கு நேரடியாக செல்வாக்கு செலுத்துது. ஆனா மெட்ஃபார்மின் பயன்படுத்தப்படுவது குருதியிலிருக்கிற குளுக்கோஸ் லெவலை குறைக்கிறது. இது கிட்னி ஃபெயிலியர்ல நேரடியாக செல்வாக்கு செலுத்துறது பிழையான கருத்து. மெட்ஃபார்மின் ஒரு கிட்னி பாதிக்கப்படுகின்ற ஒரு சிறுநீரக செயலப்பு இருக்கிற நோயாளிக்கு கொடுக்கப்படுகிறது அவர் குருதியில லாக்டிக் அசிடோசிஸ் நடக்கும். அதாவது குருதியில மெட்ஃபார்மின் வந்து அளவுக்கு அதிகமாக சேரப்போகுது. இதால அது அக்யூமுலேஷன், அது மேலதிக சேர்க்கையால சிறுநீரகம் பாதிக்கப்படுகிறது. ஒரு சாதாரண சிறுநீரகம் இருக்கிற ஒரு நோயாளிக்கு மெட்ஃபார்மின் கொடுக்கப்படுகிறது எந்த ஒரு பாதிப்பையும் அதை ஏற்படுத்துவது இல்லை. அடுத்ததாக நாளாந்த நடவடிக்கைகள் ஆக முக்கியமானது பாதங்களை கவனிக்க வேண்டிய விஷயம். பாதங்கள் ஒரு நீரிழிவு நோயாளி பொறுத்த மட்டும் ஒரு 10 அளவுக்கு முக்கியத்துவமான விஷயம். அதாவது ஒரு முகம் எந்த அளவுக்கு ஒரு தனிநபர்ல பேணி பாதுகாக்கப்படுமோ அதே அளவுக்கு ஒரு நீரிழிவு நோயாளியில அவரை பாதமும் பேணி பாதுகாக்கப்படுறது. ஏனென்றால் பாதத்துல சிராய்ப்புகள், காயங்கள் போன்ற நீரிழிவு நோயாளிகளுக்கு குணமாகறதுக்கு நேரம் எடுப்பதனால பெரிய பெரிய பாதிப்புகளுக்கு இட்டு செல்லலாம். அதுபோல மன அழுத்த முகாமைத்துவம், ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட், அதோட சேர்ந்து போதுமான அளவு தூக்கத்தை எடுத்துக்கொள்வது போன்ற விஷயங்களும் ஒரு நீரிழிவு நோயாளி தன் அன்றாட வாழ்க்கையில கவனத்தில் கொள்ள வேண்டிய இப்படியான உடற்பயிற்சி, உணவு, போதுமான அளவு மெடிகேஷன்ஸ் எடுக்கிறது, அது மாதிரி ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட், அதே மாதிரி ட்ரக்ஸை பற்றிக்கிற மிஸ்கன்செப்ஷனால சில ட்ரக்ஸ் எடுக்காம அவருக்கு தவிக்கிறது, அது மாதிரி போதுமான அளவு தூங்குறது, இப்படிப்பட்ட விடயங்கள் எல்லாம் ஒரு நீரிழிவு நோயாளி அவர் டெய்லி பேசிஸ் அன்றாட வாழ்க்கையில கடைபிடிக்க வேண்டிய அத்தியாவசிய விஷயம். இவ்வாறான விடயங்களை செய்யும் போது அவர் நீரிழிவு நோய் இல்லாதவர்கள் நீரிழிவு நோய் ஏற்படுவதை தவிர்க்கிறது, நீரிழிவு நோய் இருக்கிற நபர்களும் அதை இப்போ பாதுகாப்பு நிகழ்ச்சிகள் பண்ணிக்கொள்வது. நீரிழிவு நோயால் அதிகமாக பாதிக்கப்படுபவர்கள் யாவர்? அதிக உடற்பருமன், உடற்பயிற்சி இல்லாமல் சோம்பலான வாழ்க்கை முறையை பேணுகிறது, மோசமான உணவு பழக்கங்கள், அதோட நம்மகிட்ட கொலஸ்ட்ரால், பிளட் ப்ரெஷர் கூடுதலாக இருக்கிறது, குடும்ப பின்னணி, இந்த காரணங்கள்லாம் இந்த நோய் ஏற்படுவதற்கான ஆபத்தை அதிகமாக கொண்டுள்ளது. குடும்ப பின்னணி எடுத்தோம்னா இந்த குடும்பத்தில் யாருக்குமே இந்த டயபெட்டிஸ் நோய் இல்லைன்றதால நமக்கும் இந்த நோய் வராது என்ற முடிவுக்கு வரையலாம். அதோட கர்ப்பகாலத்தில் உங்களுக்கு இந்த நீரிழிவு நோய் ஏற்பட்டிருந்தா பிற்காலத்தில் 2வது வகையான நீரிழிவு நோய் ஏற்படுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு. எனவே குறைந்தது வருடாந்தம் உங்களோட இரத்தத்தில் உள்ள சீனீர் அளவை பரிசோதிக்கிறது சிறந்தது. நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வழங்கக்கூடிய அறிவுரை என்ன? அதாவது வாழ்நாள் முழுவதுமே ஒரு தண்டனையாக அனுபவிக்க வேண்டிய ஒரு நோய். சரியான ஒரு விழிப்புணர்வு, அதே மாதிரி சரியான ஒரு மெடிக்கல் கேர், சரியான உடற்பயிற்சிகள், அதே போல வந்துட்டு இந்த முன்கூட்டி இந்த நோய் இனங்கண்டு கொள்ற இப்படியான சில சரியான மருத்துவ நடவடிக்கைகளை மேற்கொள்றதால இந்த நீரிழிவுங்கிற பாரதூரமான நோயில இருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ளக்கூடியதா இருக்க போகுது. அதே போல வந்துட்டு இன்னும் பல நடவடிக்கைகள் இந்த நீரிழிவு நோயை உங்களுக்கு கட்டுப்படுத்துறதுக்கான சரியான உணவு பழக்க வழக்கங்கள் இதெல்லாம் வந்துட்டு நீங்க பேணலாம். ஸோ
இன்றைக்கு நீங்க எடுக்கிற நடவடிக்கைகள் உங்களோட எதிர்காலத்தை பாதுகாக்க போகுது. அதால நீங்க இன்றைக்கே சரியான நடவடிக்கைகளை மேற்கொண்டு உங்களோட எதிர்காலத்தை இந்த நீரிழிவுங்கிற நோயிலிருந்து பாதுகாத்து கொண்டு